கத்திரிக்காய் குழம்பு செய்யலாம். பேன் சூடானதும் 1 டீஸ்பூன் ஆயில் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 10 வரமிளகாய், கறிவேப்பிலை. கொத்தமல்லியும் வரமிளகாயும் நல்லா வறுத்தாச்சு. வச்சுட்டு மிக்சியில் நைஸாக அரைச்சிடலாம். பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, நீளமாக கட் பண்ண வெங்காயம் 1 கப்பு, கறிவேப்பிலை, 2 கட் பண்ண தக்காளி 1. தக்காளி நல்லா வதக்கியாச்சு. பண்ணி உப்பு தண்ணியில் போட்டு வச்சிருக்கிற கத்திரிக்காய் 2 கப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். ஆயிலே 3 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிடலாம். அரைச்ச விழுதை சேர்த்துருவோம். தேங்காய் விழுது 1/4 கப்பு, 1/2 கப்பு தண்ணி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணிடலாம். கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு. கொத்தமல்லி, கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.